அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு பகுதி 2. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பு பணி. மக்கள் அனைவரும் ஷிர்க் மற்றும் பாவச் செயல்களில் மூழ்கி இருந்த நிலையில் அவர்களின் ஹிதாயத்திற்காக, அவர்களை நேர் வழியில் கொண்டு வருவதற்காக அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து கொண்டும் பாவச் செயல்களில் இருந்து தடுத்து கொண்டும் இருந்தார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களோடு கூறினார்கள், மக்களே, என்னுடைய சமுதாயமே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே. அந்த ஒரு இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அவன் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான். இதை கேட்ட அந்த மக்கள், நாம் உங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நீங்களும் எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதன் தானே. இன்னும் உங்களை ஏழைகளும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே பின்தொடர்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி உங்களை பின்தொடர வேண்டும்? உங்கள் மீது ஈமான் கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக நாம் உங்களை நம்ப மாட்டோம், உங்கள் மீது ஈமான் கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னார்கள். அதை கேட்டு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமுதாயமே, அல்லாஹுவின் நெருக்கம் காசு பணத்தை கொண்டோ அல்லது அந்தஸ்தை கொண்டோ கிடைப்பது அல்ல. நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே அல்லாஹுவின் நெருக்கமும் ஈமானும் கிடைக்கும். பிறகு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நான் உங்களிடம் எந்த கூலியையும் எதிர்பார்த்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கவில்லை. மாறாக நான் அல்லாஹ்வின் கட்டளைக்காகவும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகவும் தான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன். எனக்குரிய கூலியை அல்லாஹ் ஒருவனே கொடுப்பான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீண்ட காலம் குர்ஆனில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து வருகிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டு இருந்தார்கள்.